வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சிறப்பான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு. சவுண்ட் அக்காவுடைய சவுண்ட ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. ரீசென்ட் டைம்ல விஜய் சேதுபதி பண்ண உருப்படியான தரமான சம்பவம் அப்டின்னா, இதத்தான் சொல்லணும். ஏன்னா, என்ன ஒரு ஆட்டம்! இந்த சவுண்ட் அக்காக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர் அக்கான்னு சொல்றோம். இவங்க மொட்டை மாடி கல்பனான்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இந்த வெட்கம், மானம், சூடு, சொர்ண, ரோஷம் இதெல்லாம் இருந்தா லைட்டா சொல்லும்போதே புரிஞ்சுக்கணும். நேத்தே லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் பண்ணாரு. ஆனந்தி வந்து அங்க தோள்ல பக்கத்துல சாஞ்சுட்டு இருக்கும்போது, "என்ன ஆனந்தி, நீங்க வந்து சௌந்தர்யா பார்த்து கத்துக்கிட்டீங்களா? அவங்க தானே இந்த மாரி படுத்துக்கிட்டு, கன்னா பின்னான்னு உருண்டுகிட்டு, இது மாரிலாம் ரியாக்ஷன்லாம் குடுப்பாங்க, பேசுவாங்க. நீங்களும் ஏன் அது மாரி பண்றீங்க?" அப்படின்னு சொன்னார்ல. அப்பவே சுதாரிச்சிருக்கணும்ல. நான் சுதாரிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஏறணும்ல. உண்மையாவே இப்ப மத்த கண்டஸ்டன்ட்ட பார்த்து இந்த மாரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தா, அவங்க தேம்பி தேம்பி அழுதுருப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஐயோ! தப்பு பண்ணிட்டேன். இனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவனமா இருந்திருப்பாங்க. ஆனா, அது இவங்களுக்கு பொருந்தாதுல்ல. ஏன்னா, இவங்க வந்து பிஆர் அக்கா, சவுண்ட் அக்கா. இந்த அக்கா என்ன வேணா பண்ணலாம். மத்தவங்கலாம் ஒரு ஒழுங்குக்குள்ள விளையாடும்போது, எந்த ஒழுக்கமும் இல்லாம, ஒழுங்கும் இல்லாம இஷ்டத்துக்கும் இவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. இப்ப மத்த கண்டஸ்டன்ட்லாம் பயப்படுவாங்களா இல்லையா பார்த்து? இப்ப நேத்து எபிசோட்ல பார்த்தோம்ல, அருண் வந்து எவ்ளோ பொலைட்டா சொல்ல முடியுமோ அப்படி சொல்றாப்படி. "ஏங்க ஒரு டாஸ்க் பண்ணணுங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த டாஸ்க் பிடிக்கலன்றாங்க. சரி இன்னொன்னு சொல்றாரு. எனக்கு இது பிடிக்கலன்றாங்க. சரி உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க. அத பண்ணுங்க அப்படின்றாரு. அது எனக்கு யோசிக்க தெரியாது. நீங்களே சொல்லுங்க. என்னது இதெல்லாம்? இப்படியெல்லாம் ட்ரிகர் பண்ணா எதிர்ல எவனும் ட்ரிகர் ஆவாம நிப்பானா? இப்ப எதிர்ல எவனா ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா, ஓன்னு போயிட்டு ஒப்பாரி வச்சுட்டோம்னா, இப்ப அது ஹைலைட் ஆயிடும். நம்ம அப்படியே ஓட்டு வாங்கி மேல வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இவங்க ஸ்ட்ராட்டஜியா? இப்ப இத பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு எப்புட்றா சப்போர்ட் பண்ண முடியும்? வெறும் ரியாக்ஷன் தாங்க. வெறும் ரியாக்ஷன் தான். ரயான் கூட கூட்டு போய் அட்வைஸ் பண்ணான். இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அவனுக்கே சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. ரயான் என்ன சொன்னான்? மத்தவங்க பேசம்போது நடுவுல போகாத. ஏற்கனவே ஜாக்லின், சாச்சனா பேசிட்டு இருக்கும்போது நடுவுல போனதுனால தானே, அவன் கூட்டு போய் அட்வைஸ் பண்ணான். இது தப்பு. இது மாரி நீ இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் குடுக்குற. அது மத்தவங்கள ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொன்னான்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அவன பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸ்வாப்பிங் போனீங்களே, சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இன்வால்வ்மென்ட்டா என்ன வச்சிருந்தாங்க சார் அப்படின்னு சொல்றாப்படி. அப்படிதான் வச்சிருந்தாங்க. டாஸ்க்கு நல்லாவே விளையாடுறாப்படி. எல்லா டாஸ்க்லயும் ரயான வச்சிருந்தாங்க. அது ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா டீம் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால, ரயானுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் இல்ல அது. மத்த யாருக்குமே கிடைக்காத ஸ்பேஸ் அது. ரயானுக்கு குடுத்தாங்க. நல்லா சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா உள்ள வந்து சொல்றாங்க, "நம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொல்லுன்னு." இவங்கள பத்தி கேட்டாவே, கண்டஸ்டன்ட் கேட்டாலும் எனக்கு யோசிக்க வராது. விஜேஎஸ் கேட்டாலும் எனக்கு யோசிக்க வராது சார். எனக்கு சொல்ல வராது சார். அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளு, இப்ப இன்னொருத்தன் இத பேசுன்னு எடுத்து குடுக்குறேன் அப்படின்னா, கடுப்பாவாங்களா இல்லையா? கேட்ட கேள்வி ஒண்ணு, பதில் சொல்றது ஒண்ணு இவங்க எப்பவுமே. அததான் விஜேஎஸ் நேத்து கூட சொன்னார்ல. எதுவுமே கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசினா தானே அது பேரு சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் வந்து சாஃப்ட்டா அங்கங்க குத்தி விடுறாரு. ஆனா அதெல்லாம் ஏறல. இப்போ இந்த சொல்லுவாங்கல்ல, மேனர்ஸ் முக்கியமா. மேனர்ஸ்ங்கிறது எல்லாருமே பார்க்குறாங்கல்ல. எல்லாரும் ஒழுக்கத்தோட ஒரு கேம் ஆடும்போது, இவங்களும் அதில இருக்கணும்ல. இவங்களுக்கு மட்டும் என்ன தனி விலக்கா குடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மத்தவனுக்கு அது செய்ற ஒரு அன்ஃபேரான விஷயம் இல்ல. நீங்க வந்து ஏன் பேசுறீங்க? இருங்க நீ உட்காருப்பா, நீ எழுந்திரும்மா, சொல்லுமா அப்படின்ட்டு ரயானே சொல்றாரு. சார் நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன் சார் சொல்ட்டு, ரயான் சரி உட்காரு ரயான் அப்படின்றாரு. அதுக்கும் ஒரு ரியாக்ஷன். அதாவது படம் பண்றாங்கல்ல, படம் நடிச்சாங்க, இல்ல உழைப்ப போட்டாங்கல்ல, திறமைய காட்டுனாங்கல்ல, அந்த படம் பார்த்துட்டு ஒருத்தன் கை தட்டுறான்ல, அவன கூப்பிட்டு அவார்டு குடுப்பாங்க. நடிச்சவனுக்கு குடுப்பாங்களா? கை தட்டுனவனுக்கு குடுப்பாங்களா? ரியாக்ஷனுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க. இப்ப அருண வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்களா? என்ன சம்பவம் பண்ணாங்க? 3ஏ 3 வார்த்தை சொல்றான். "இங்க போய் தண்டோரா போடுமா, ஜாக்லின் வந்து மைக் போடல. அதனால எனக்கு பனிஷ்மென்ட். எல்லாரும் மைக் போடுங்க. மைக் போடலனா பனிஷ்மென்ட் கிடைக்கும்." இவ்வளோதான் அவன் சொல்ல சொன்னது. என்னால அவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்ன ஒரு அட்ராசிட்டி! இப்ப தெரியுதா? சத்யா மாரி வார்த்தைய புடுங்கிட்டா, அப்படியே வந்து வந்துடலாம் அப்படின்னு நெனச்சாங்க. அது ஒண்ணும் வேலைக்கு ஆவல. அக்கா தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. நெறைய குறும்படங்கள்ல சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன் Twitterல. அழகா போட்டிருந்தாங்க. இந்த பிஆர் அக்கா, இந்த சவுண்ட் அக்கா இதெல்லாம் இவங்களுக்கு பொருந்தல. சில பேர் கூட கமெண்ட்ல சொல்றாங்க, "ஏன் வந்து அவங்கள தப்பா சொல்றீங்க?" அப்படின்னு. நான் எங்கங்க தப்பா சொன்னேன்? அவங்க தப்பா இருக்கிறாங்கன்னு தானங்க சொன்னேன். Twitterல போட்டிருந்தாங்க. விஷ்ணுவுடைய ஃப்ரெண்ட் தானே இவங்க. போன சீசன்ல விஷ்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிரீன் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் குடுத்திருந்தாங்கல்ல. இப்ப யோசிச்சு பார்த்தா, அந்த டாக் பக்காவா 10 பொருத்தங்களோட இந்த அக்காவுக்கு பொருந்துதுல்ல.
முதல் 3 வாரம் ஒரு ப்ளே, அப்புறம் ஒரு ப்ளே, அப்புறம் ஒரு ப்ளே. டாஸ்க்குன்னா ஏன் டாஸ்க்குக்கு லேட் பண்ணுறீங்கன்றது, அதே டாஸ்க்கை இவங்கள பண்ண சொன்னா, எனக்கு பண்ண வராது அப்படிங்கிறது, எனக்கு புடிக்கலங்கிறது, எனக்கு மூடு இல்லங்கிறது. எவ்வளோ எவ்வளோ அலம்பல் குடுப்பாங்க ஒருத்தங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தாரு விஜய் சேதுபதி. இதுவரை கேட்கவே இல்ல. அவங்க தப்பா உருட்டுவாங்க. சரி உட்காருன்றுவாரு. என்னங்க மத்தவங்கலாம் கேட்குறீங்க. மத்தவங்கலாம் ஏதாவது சொல்ட்டாலும், அந்த ஒரு வார்த்தைய போட்டு திருப்புறீங்க, எல்லாம் புடுங்குறீங்க. இங்க மட்டும் ஏங்க விட்டு போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கடுப்பா இருந்ததுல, இன்னைக்கு அடிச்சுட்டாரு, கீழ்ச்சி தொங்க விட்டாரு. ரயான் இனிமே நான் அங்கேயே கேட்டுக்கிட்டுமா எல்லாத்தையும் சௌந்தர்யா கிட்ட அப்படிங்கிறாரு. நீ உட்காருமா அப்படின்ட்டாரு. ரயான் ஏதோ சொல்ல வரும்போது நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல உட்காரு அப்படின்றாருல. இந்த மாதிரி உட்காரு 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை சவுண்டை சொல்லியிருக்கிறாரு. சாரி அந்த கிரீன் அனிமலை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் உரைக்கணும்ல. எல்லாமே எனக்கு தான் இருக்கு. மானம், ரோஷம், வெக்கம், சூடு, சோர்ணை எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் ஓனர் நான் தான் அப்படின்றாங்க இந்த மொட்டை மாடி கல்பனா. கடைசியில பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரிகர் பண்றீங்கன்னு எல்லாருமே சொல்ட்டாங்க. ஃப்ரெண்ட்லியா ரயான் உட்பட சொல்ட்டான். விஜேஎஸும் சொல்ட்டாரு. சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப மத்தவனுக்கெல்லாம் இல்லையா எமோஷனு? மத்தவன்லாம் ரியாக்ஷனே குடுக்க தெரியாதா? இல்ல மத்தவன்லாம் நடிகனே இல்லையா? இத விட பயங்கரமா ரியாக்ஷன் குடுக்குற பல பேர் இருக்கானுங்க உள்ள. எல்லாருமே குடுப்பானுங்க. எல்லாமே நடிகர்கள் தானே! எல்லாருக்கும் எமோஷன் இருக்குல்ல, குடுப்பாங்கல்ல. மனிதர்கள் தானே! அவங்களுக்கெல்லாம் வராதுன்னா அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. இல்ல இவங்களுக்கு மட்டும் தான் அப்படியே நவரசங்களும் வழிஞ்சோடுதா என்ன? ஆனா ஏன் குடுக்குறாங்க? திமிரு. அங்க ஏன் மேனர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இங்க இந்த இடத்துல இத பண்ணக்கூடாது. இது தப்பு அப்படின்னு. ரொம்ப முன்னாடியே பார்த்தீங்கன்னா, விஜய் சொன்னாரு. இந்த ரியாக்ஷன்லயே வந்து ட்ரிகர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னாரு. ஆனாலும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க இவங்க. இது கேட்காம விட்டு போயிட்டே இருந்தாரு. இப்பவும் என்ன பண்றாருன்னா, எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அடிக்கலாம் இல்ல, அசிங்கப்படுத்தி விட்டாரு. இனிமே இந்த மாரி ரியாக்ஷன் யாராவது குடுத்தீங்கன்னா, அடுத்த வாரம் அவங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன். அதாவது பேசுறதுக்கு தகுதியான ஆளுங்களே கிடையாது நீங்க. அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லியிருக்கிறாரு. இந்த கிரீன் அனிமல் அக்காவுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு ஒரு அழுக போட்டா அப்படியே வந்து ஊத்தி மூடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வெளிய இருக்கிற கும்பல் பார்த்தீங்கன்னா உருட்டிடுவாங்க. டேய் மாசா இப்ப ரயான் வந்து டாஸ் நல்லா விளையாடுறான். புதுசா வந்திருக்கிறான். அவன் வந்து மாசா விளையாடுறான்னு சொன்னீங்கன்னா, நாங்களும் ரசிப்போம். ஆமா விளையாடுறான். இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு மாசு மாசுன்னு உருட்டுறானுங்க இவனுங்க. டேய் நீங்க வாங்குன காசுக்கெல்லாம் மாசுன்னு சொன்னீங்கன்னா, அது எப்புட்றா நாங்க ரசிக்க முடியும்? ஏத்துக்க முடியும்? இல்ல நாங்க பார்த்து லுக்கு அப்படின்னா, லுக்கு ஆரம்பத்துல ஓகே லுக்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ப்ளே பார்த்துட்டோமே. அது ரொம்ப கேவலமா இருக்குல்ல. இதத்தான் வந்து முத்து வந்து கிளவரா ஒண்ணு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எமோஷனல டிசைன் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. விஷால் சொன்னதான் கடைசியா திரும்பவும் சொல்லணும். மூட்டை பூச்சி அடிக்க முடியாது அப்படின்லாம் யாரும் நினைக்கலங்க. அந்த அளவுக்கு கீழ போவானா அப்படின்னு நினைக்கிறாங்க. அடிக்கணும்னு நினைச்சு முடிவு எடுத்தாங்கன்னா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முத்து, விஷால் இல்ல மற்ற கண்டஸ்டன்ட்டாண்ட முடியாததையும் ராணவ், சாச்சனா நிச்சயமா பண்ணுவாங்க. பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும், அறிகுறியும் தெரியுது. சீக்கிரமா கிரீன் அனிமலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவங்கள பத்தி அப்படிங்கிற உங்க கருத்த கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.